மீண்டுமாக ஆலய வளாகத்திற்குள்ளாக வந்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். விசேஷமாக நம்முடைய ஞாயிறு பாடசாலை, அதாவது சபையார் பல்சுவை நிகழ்ச்சி என்ன சொன்னோம் நாம் சொல்லியிருந்தோம். ஆனால் சபையார் என்ன செய்யல, அவர்கள் முன் வரவில்லை. ஆகவே முன் வந்தவர்கள் நம்முடைய ஞாயிறு பாடசாலை பிள்ளைகள். ஆகவே அவருடைய கலை நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். விசேஷமாக வீடுகளிலுமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள், நீங்களும் விரைவாக மணி 7:45 என்ன செஞ்சிச்சு தாண்டிடுச்சு. இப்போது நாங்கள் எல்லாரும் வந்துடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னும் என்ன செய்யலை, மக்கள் வந்து சேரவில்லை. ஆகவே சரியான நேரத்தில் வருவீர்கள் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக நம்புகிறோம். இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த கலை நிகழ்ச்சியை நாம் தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் ஆரம்பம் செய்யலாம். யாவரும் தலைகளை தாழ்த்தி, சிறு பிள்ளைகள் நீ பேசக்கூடாது, சின்ன பிள்ளைங்கள் பேசக்கூடாது, அமைதியாக அமர்ந்துருங்க. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்யலாம். ஜெபம் செய்வோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையானதொரு மனமகிழ்ச்சியின் மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பகல் முழுவதும் பற்றமாய் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்தீர். இனி நாளின் உயிர்த்தெழுதலின் பண்டிகையை அனுசரிக்க ஆண்டவர் பலன் கொடுத்தீர். உம்முடைய கரத்துக்காக, உம்முடைய கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது மாலை வேளையிலும் என்னுடைய திருச்சபையின் ஞாயிறு பாடசாலை மாணவருடைய கலை நிகழ்ச்சியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகள் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் கண்டுகளித்து இன்னும் அன்பு பிள்ளைகளை எல்லாவற்றிலும் தாழ்ந்த திறமைகளும் வளர்ப்பதற்கு இது எங்களுக்கு உதவியாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுத்த நல்ல ஒரு மனதிற்காக, எல்லாவற்றான முயற்சிக்காக நன்றி. தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நாமம் அன்பு பிள்ளைகள் மூலமாக தொடர்ந்து மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நம் மீட்பர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த கலை நிகழ்ச்சியை சண்டே ஸ்கூலுடைய பொறுப்பாளர்கள் இருந்து நாம் ஆசிரியர்கள் யாவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பார்கள். ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கவும், எல்லா சூழ்நிலையிலும் அன்பு பிள்ளைகளை கரங்களை தட்டி ஊக்கப்படுத்தவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை எங்களுடைய சண்டே ஸ்கூல் சார்பாகவும், சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள் மற்ற பிள்ளைகள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த இனிய வாய்ப்பினை கொடுத்த குருவானவர் மற்றும் சபை ஊழியர், அதுக்காக உதவி செய்த சபை ஊழியர் அவர்களுடைய மனைவி மற்றும் ஒத்துழைப்பு தந்த எல்லா பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் பீரியடில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண இந்த ப்ரோக்ராம் மேபி கொஞ்சம் குறைகள் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அது மாத்திரம் இல்லை, பண்ணுகிற பிள்ளைங்க எல்லாமே நம்ம பிள்ளைங்க. அதனால் ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமும் பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டல்களை கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. அது எங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த நல்ல ப்ரோக்ராமை ஆண்டவர் இனிமையாய் நடத்தி தருவான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக வேத பாடம், அதுவும் ஒரு நம்மளோட சிறிய ஒரு குழந்தை ஏஞ்சல் வந்து சங்கீதம் 121 மனப்பாடமாக சொல்ல போகிறா. அதை நம்ம வேத பாடமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். அதனை தொடர்ந்து நர்சரி நடனம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவை. பிள்ளைங்க ரெடியாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும், மாத்துமாவை காப்பார். கதனும் போக்கையும் வலதையும் இதமுடு கொண்டு என்றைக்கும் காப்பார். சங்கிடம் தூத்தை வித்தி ஓடாமங்கிடும். நன்றி. கரங்களை தட்டி வர முடியுமா? அவள் எவ்வளோ சின்ன பிள்ளை நமக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு அதிகாரம் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணியிருக்கிறா.
தேங்க்யூ ஏஞ்சல். நாங்கள் உங்களிடம் ஒரு காட்சியை நடித்து காட்டுவோம். அதன் விடையை சொன்னவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். யாருக்கு இந்த காட்சி யாருக்கு இந்த காட்சியின் ஆன்சர் தெரிந்தவர்கள் முதலில் மேடைக்கு வந்து சொல்லுகிறவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். யாருக்கு இந்த காட்சியின் ஆன்சர் தெரிகிறதோ வந்து சொல்லுங்க. மேடைக்கு வந்து சொல்லுங்க. மோசே கற்பலக. சார் வந்து உங்களுக்கு பரிசு தருவார்கள். நாங்கள் பிரைமரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு. நாங்கள் மோனோ ஆக்ட் நடிச்சிட்ருக்கோம். மோசே வந்து இதை ஜனங்களை கானானுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது இந்த கற்பலைகளை எடுக்க போனாங்க. அப்போது சிறிது நேரம் ஆனதுனால எல்லா மக்களும் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ மோசே கற்பலகை எடுத்துகிட்டு வந்தாங்க. சிறப்பாக கற்பலகைகளின் காட்சியை நாடகமாக நடித்து காட்டி உங்களுக்கும் சவால் கொடுத்த எங்கள் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தின பேரண்ட்ஸுக்கும் எங்களுடைய நன்றியை உரித்தாக்குகிறோம். அடுத்ததாக ஒரு சிறப்பு பாடல் பரத் மற்றும் எல்பினா. அடங்கானவர் அருமையான இருமையானவர், அடங்கானவர் அருமையான இருமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவரே தூயே தூயே தூ, அவரே தூயே தூயே தூ. சினைகளின் கத்தனம் மகிமையின் ராஜாம், என்றும் இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளில் கத்தனம் மகிமையின் ராஜாம், என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இருக்கிறோம் எந்த நேசர், இம்மட்டும் இருக்கிறோம் எந்த நேசர்,
என்னுடையவர் நேசரே என்னுடையவர் என் ஆத்மநேசரே அழகானவர் அருமையான இனிமையானவர் அழகானவர் அருமையான இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவரே இயேசு இயேசு அவரே இயேசு கண்மலையும் கோட்டையும் துணைவானவர் ஆட்சி தேசி காத்திரும் தாயுமானவர் கம்மடையும் கோட்டையும் தொடுமானவர் ஆட்சி தேசி காத்திரும் தாயமானவர் என்றென்றும் நடத்திரோம் இந்த நாடா என்றென்றும் நடத்திரோம் இந்த நாடா என்னுடையவர் கர்த்தரே என்னுடையவர் நேச கர்த்தரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையான இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவரே இயேசு இயேசு அவரே இயேசு கல்வாரி மேத்திலே கொள்கரானிரே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார் கல்வாரி கோத்திலே கொள்கரானிரே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார் பாசத்தில் எல்லைதானே சொல்லாடா பாசத்தில் எல்லைதானே சொல்லாதா என்னுடையவர் என்னுடையவர் அன்பு ரட்சகர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையான இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவரே இயேசு இயேசு அவரே இயேசு இயேசு. இதனைத் தொடர்ந்து ஒரு நாடகம், அதை தொடர்ந்து ஜூனியர் கேர்ள்ஸ் கோரியோகிராஃபி. ரெடியாக இருங்க. கண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன், நான் கிணியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல்ல எனக்கு மட்டும்தான் இந்த லெவல. நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல்ல எனக்கு மட்டும்தான் இந்த லெவல லெவல லெவல. லா 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 லா.
தொட்டதுமே சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கு சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். தொட்டதுமே சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கு சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். உலகத்துக்கே கிங்கு, எனக்கும் அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்கு. உலகத்துக்கே கிங்கு, எனக்கும் அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்கு சாங்கு சாங்கு. லா 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 லா. தள்ளினவன் தள்ளினான், துக்கினவர் துக்கினான், துக்கினான் நிறுத்தினான் அரவணைச்சாரு. தள்ளினவன் தள்ளினான், துக்கினவர் துக்கினான், துக்கினான் நிறுத்தினார் அரவணைச்சாரு. நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால, நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால, யாரால 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 யாரால. உம்மாலே கூடும், ஒருவரால கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும் கூடும் கூடும். உம்மாலே கூடும், ஒருவரால கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும். லா 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 லா. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் வாழுறது நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் வாழுறது நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்து, நான் ஒடுக்கப்பட்டு கிடந்து, என்னை ஒட்டி சேர்ந்து நீங்க வந்தது நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டது நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அழகான தங்கள் அபிநயத்தால் ஆராதனை செய்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக
சவால் நிறைந்த தம்ஷரட் பை பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் சீன், இப்போ ஒரு ஊமை காட்சி தம்ஷரட் பண்ணுவாங்க, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஒரு பரிசு. இதனைத் தொடர்ந்து பிகினர் நடனம், செட்டைகளை விரிக்கும் காலம். சபை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்களிடம் ஒரு காட்சியை நடித்து காட்டுவோம். அதன் விடையை சொன்னவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். யாருக்கு இந்த காட்சியின் ஆன்சர் தெரிந்தவர்கள் முதலில் மேடைக்கு வந்து சொல்லுபவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். ஆண்கள் வந்து சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு ஆண்களுக்கு. ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆண்கள் வந்து சொல்லவும். ஆமாம், தானியல் சிங்கக்கவியில் இருக்கும்போது. நாங்கள் ப்ரைமரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு. எங்களோட மோனோ ஆக்ட் வந்து தானியலின் ஜபம். தானியல் டெய்லியும் 3 நிலம் ஜபம் பண்ணுறதுனால அவரை சிங்க கேபியிலே போட்டாங்க. ஆனால் அவருடைய ஜபத்தினால் சிங்கம் அவரை கடிக்கலை. நன்றி, வணக்கம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்தது.
போனது உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவே உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே மேலே உயரே 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 நான் பறப்பேன் 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 யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன் உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன் மேலே உயரே 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 நான் பறப்பேன் 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 இது செட்டைகளை பிரிக்கும் காலம் உயரங்களில் பறக்கும் காலம் இது செட்டைகளை பிரிக்கும் காலம் உயரங்களில் பறக்கும் காலம் உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவேன் உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன் மேலே உயரே 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 நான் பறப்பேன் 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 கரங்களை அன்பு பிள்ளைகள் ஆடியிருக்கிறார்கள். நிச்சயமாக ஆண்டவர் அன்பு பிள்ளைகளை இன்னும் உயரமாக என்ன செய்வார்? பறக்க செய்வாராக. வாக்குத்தத்தம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே வாக்குத்தத்தம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே கூட நிற்கும் கூட்டமெல்லாம் நாளாக நாளாக மாறும் அப்பா தந்த வாக்குத்தத்தம் நாளானாலும் கையில் சேரும் ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்தில் ஹல்லேலூயா அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல ஹல்லேலூயா ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்தில் ஹல்லேலூயா அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல ஹல்லேலூயா யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் ஃபேமிலியா எதுத்தாங்க மொத்தமும் யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் ஃபேமிலியா எதுத்தாங்க மொத்தமும் எந்த சொப்பனம் கீழே தள்ளுச்சோ அதை வச்சே தூக்குவாரு மேல கீழே எரிஞ்சா கையில புடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை அட என்ன சொப்பனம் உனக்கு கீழே தள்ளுச்சோ அதை வச்சே தூக்குவாரு மேல கீழே எரிஞ்சா கையில புடிச்சு தூக்குறதே அப்பாவோட வேலை ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்தில் ஹல்லேலூயா அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல ஹல்லேலூயா ஒரு யூத ராஜா சிங்கம் ஒண்ணு என் பக்கத்தில் ஹல்லேலூயா அவர் வரலாற்றில் முடியாதுன்னு எதுவும் இல்ல ஹல்லேலூயா
எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு, எரியிற சூளை என்ன ஆச்சு, எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு, வெகு தீயில என்ன எரிஞ்சும் முடி கூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குறதே அப்பாவோட ஸ்கெட்சு. அட வெகு தீயில என்ன எரிஞ்சும் முடி கூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவதன்னா தூக்குறதே அப்பாவோட ஸ்கெட்சு. ஒரு யூதா ராஜன் சிங்கம் ஒன்று என் பக்கத்தில், ஹல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, ஹல்லேலூயா. ஒரு யூதா ராஜன் சிங்கம் ஒன்று என் பக்கத்தில், ஹல்லேலூயா. அவர் சத்தம் கேட்டா பாதாளவே கொலை நடுங்கும், ஹல்லேலூயா. உங்கள் பலத்த கரவோசைகளை எதிர்பார்க்கிறோம் சாருனுக்காக. வாக்கு தத்துவம் என் மேல அருமையாக பாடல் பாடிய சாருனுக்கு நன்றி. அடுத்ததாக நடனம் பிரைமரி மற்றும் ஜூனியர் கேர்ள்ஸ் அல 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 அலையா. அதனைத் தொடர்ந்து நடனம் பிரைமரி கேர்ள்ஸ் துதிப்போம் அல்லேலூயா. ஆயத்தமாயிருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா, சந்தக் சந்தக் சந்தா, தக்குடுது 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 தக்குடுது. ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு தான், அட உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா, அட உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. கூட்டணிக்கும் கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சு. கூட்டணிக்கும் கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சுப்பா. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவர் கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு.
என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறிச்சுப்பா. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுன்னு சொல்லி அழகாக நடனமாடிய ஜூனியர் கேர்ள்ஸ்க்கு தேங்க்யூ. அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய மாற்றம், நடனம் மாசு மாசு. உம்மை போல தேவனை நான் உலகம் முழுவதும் கண்டதில்லை. உம்மை போல நல்ல நண்பன் எந்தன் வாழ்வில் வந்ததில்லை. உம்மை போல தேவனை நான் உலகம் முழுவதும் கண்டதில்லை. உம்மை போல நல்ல நண்பன் எந்தன் வாழ்வில் வந்ததில்லை. நீரே நீரே தேவன், நீரே எங்கள் தேவன், நீரே நீரே தேவன், நீரே எங்கள் தேவன். உம்மையன்றி வேறே தேவன் என்னை தேடி வந்ததில்லை. உம்மை தவிர வேறே விருப்பம் இந்த உலகில் எனக்கில்லை. உம்மை போல தேவனை நான் உலகம் முழுவதும் கண்டதில்லை. உம்மை போல நல்ல நண்பன் எந்தன் வாழ்வில் வந்ததில்லை. வருஷத்தை நன்மையாக முடிசூட்டி என் பாதையை மெய்யாக பொழிய செய்தீர். வருஷத்தை நன்மையாக முடிசூட்டி என் பாதையை மெய்யாக பொழிய செய்தீர். வாக்கு தத்தம் தந்த தேவன் நல்ல தேவனே, நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே. வாக்கு தத்தம் தந்த தேவன் நல்ல தேவனே, நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே. என்னை கரம் பிடித்து வழி நடத்தும் காக்கும் நல்ல கர்த்தரே. நீரே நீரே தேவன், நீரே எங்கள் தேவன், நீரே நீரே தேவன், நீரே எங்கள் தேவன். உம்மையன்றி வேறே தேவன் என்னை தேடி வந்ததில்லை. உம்மை தவிர வேறே விருப்பம் இந்த உலகில் எனக்கில்லை. உம்மை போல தேவனை நான் உலகம் முழுவதும் கண்டதில்லை. உம்மை போல நல்ல நண்பன் எந்தன் வாழ்வில் வந்ததில்லை. அழகாக நடனமாடிய ஜூனியர் பாய்ஸ் தேங்க்யூ. அதுக்கு அடுத்ததில் ஒரு மோனோ ஆக்ட் பிரைமரி. மோனோ ஆக்ட்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா தம்ஷரட் எடுத்துக்கலாம். ஊமை காட்சி, வேதாகம சம்பவங்களில் ஒன்றினை பேசாமல் நடித்து காட்ட போகிறாங்க. மீண்டும் உங்களுக்கு இந்த ரூல்ஸை ஞாபகப்படுத்திக்கிறோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ண வேண்டாம். மற்றபடி பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆன்சர் பண்ணலாம். பெற்றோர்கள் பெரியவர்கள் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இதற்கு முன்னாடி டேவிட் ஆன்சர் பண்ணால் பட் ப்ரைஸ் கொடுக்கப்படவில்லை. நாங்கள் மன்னிப்பு கோரிக்கிறோம். ஆனால் முதல்ல சொல்லியிருந்தோம் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் கலந்து கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு.
அதனால் இப்போ பேரண்ட்ஸ்க்கான சான்ஸ். சபை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்களிடம் ஒரு காட்சியை நடித்து காட்டும். அதன் விடையை சொன்னவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். யாருக்கு இந்த கடைசியின் ஆன்சர் தெரிந்தவர்கள் முதலில் மேடைக்கு வந்து சொல்லுகிறவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். ஆன்சர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். அதாவது நல்லா யுத்தம் செஞ்சு களைச்சு போயிட்டாங்க. பதில் சொல்ல வந்திருக்க அன்பு அக்காவுக்கு நன்றி. யாருக்கு இந்த ஆன்சர் தெரிந்து வந்து சொல்லுங்க. சொன்ன மாதிரி யோசுவா யுத்தம் பண்ண போகும்போது மோசே வந்து தோல் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஆரோனும் ஊரும் தாங்கி இருப்பாங்க. அவங்க கீழே விழாம பிடிக்கிறதுனால சூப்பர். சரியான விடையை சொன்ன அன்பு சகோதரிக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் ப்ரைமரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு. எங்களோட 3 ஆக்ட் பேர் எகுவானெசி. யோசுவா கீழே யுத்தம் பண்ண போகும்போது இங்கே மோசே ஆரோனும் ஊரும் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நன்றி, வணக்கம். சரி, அழகாக மோனோ ஆக்ட் பண்ணி காட்டின பிள்ளைங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பதில் சொன்னவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஜஸ்ட் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, ஆக்டிவாக லிசன் பண்ணுறதுக்காக தான். மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களை கண்டிப்பாக என்ன சொல்கிறது, எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். நெக்ஸ்ட் அடுத்ததாக பிரைமரி கேர்ள்ஸ் நடனம் துதிப்போம் அல்லேலூயா. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி.
கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க. தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. எல்லாரும் தோக்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. எல்லாரும் தோக்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி. 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 அழகாக நடனமாடிய பிரைமரி கேர்ள்ஸ்க்கு நன்றி. அடுத்ததாக நடனம் ஜூனியர் கேர்ள்ஸ். மாசு மாஸ் மாஸ்.
வல்லமையும் மிதித்து போன அதிகாரம் தந்தாரே. அவர் ஜீவன் எனக்குள்ள, அவர் ஆவி எனக்குள்ள, எனக்குள்ள இருப்பதும் அவர்தானே. சம்மங்களையும் தெற்களையும் சாத்தானின் வல்லமையும் மிதித்து போன அதிகாரம் தந்தாரே. அவர் ஜீவன் எனக்குள்ள, அவர் ஆவி எனக்குள்ள, எனக்குள்ள இருப்பதும் அவர்தானே. சாபமில்ல, வறுமையில்ல, ரோகமில்ல, துக்கமில்ல, இயேசு ஜெயம் பெற்றாரே. இனி சாபமில்ல, வறுமையில்ல, ரோகமில்ல, துக்கமில்ல, இயேசு ஜெயம் பெற்றாரே. இனி சாபமில்ல, வறுமையில்ல, ரோகமில்ல, துக்கமில்ல, இயேசு ஜெயம் பெற்றாரே. இனி சாபமில்ல, வறுமையில்ல, ரோகமில்ல, துக்கமில்ல, இயேசு ஜெயம் பெற்றாரே. மாசு மாசு சிலுவைதான் மாசு, இயேசு இயேசு என் உயிரை மூச்சு. மாசு மாசு சிலுவைதான் மாசு, இயேசு இயேசு என் உயிரை மூச்சு. மாசு மாசு சிலுவைதான் மாசு, இயேசு இயேசு என் உயிரை மூச்சு. மாசு மாசு சிலுவைதான் மாசு, இயேசு இயேசு என் உயிரை மூச்சு. மாசு மாசு சிலுவைதான் மாசு, இயேசு இயேசு என் உயிரை மூச்சு. மாசு மாசு சிலுவைதான் மாசு, இயேசு இயேசு என் உயிரை மூச்சு. மாசாக நடனமாடிய ஜூனியர் கேர்ள்ஸ்க்கு நன்றி. அடுத்ததாக ஒரு மோனோ ஆக்ட் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ். பெரியவங்க கண்டுபிடிக்கலாம். சபை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்களிடம் ஒரு காட்சியை நடித்து காட்டுவோம். அதன் விடையை சொன்னவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். யாருக்கு ஆன்சர் தெரியுதோ அவங்க மேடைக்கு வந்து சொல்லவும். யாருக்கு ஆன்சர் தெரியுதோ மேடைக்கு வந்து சொல்லவும். திமிர்வாதக்காரன். விதவேன் மகன். பரிசு நாங்கள் ப்ரைமரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களோட மோனோ ஆக்ட் வந்து விதவையின் மகன். ஒரு ஏழை விதவைக்கு ஒரே ஒரு மகன், அவை இறந்து போனான். ஆனால் ஏசப்பா அவருக்கு உயிர் கொடுத்தாங்க. புது ஜீவன் கொடுப்பது. நன்றி, வணக்கம். அழகாக காட்சிகளை நடித்து காட்டிய பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்றி. அடுத்ததாக ஐசக் பால் மனப்பாட வசனம். Praise the Lord. Blessed are those who fear the Lord and find delight in His commands. Their
Their children will be mighty in the land. Their generation of the upright will be blessed. Wealth and riches are in their houses. Their righteousness endures forever. Even in darkness, light dawns for those who are generous, compassionate, and righteous. Good will come to those who are generous and lend free to conduct their affairs with justice. Surely the righteous will never be shaken. They will be remembered forever. They have no fear of bad news. Their heart will be steadfast in trusting the Lord. In the end, they will look trumps in their fears. They will freely scatter their gift to the poor. Their righteousness endures forever. Their horn will be lifted high in honor. The wicked will see it and gnash their teeth and be vexed, and be gnashed their teeth and be wasted. The longings of the wicked will come to nothing. சங்கீதம் 112 மனப்பாடமாக கூறிய ஐசக்குக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக டீச்சர்ஸ் கோரியோகிராஃபி. அடுத்ததாக மோனோ ஆக்ட். சபை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்களிடம் ஒரு காட்சியை நடித்து காட்டுவோம். அதன் விடையை சொன்னவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். விடையை தெரிஞ்சவர்கள் மேடைக்கு வந்து சொல்லவும். இந்த காட்சியின் விடை தெரிந்தவர்கள் சொல்லவும். மேடைக்கு வந்து சொல்லவும். எருசலேம் தேவாலயத்து மலை பிரச்சனை. நாங்கள் ப்ரைமரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு. இந்த வந்து எங்களோட மோனோ ஆக்ட் வந்து இளமையில் கற்றல். இதில் வந்து தினந்தோறும் யூதர்கள் வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு செல்லும்போது ஏசப்பா அங்கே தொலைஞ்சி போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஏசப்பா உபதேசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய.
என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே. எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஹோ, ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே. நமக்கது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்தலாம். நிச்சயமாக அருமையாக நன்மாடினை கோரியோகிராஃபி செய்த அன்பு ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அதாவது பிள்ளைங்களை கூட என்ன செஞ்சிடலாம், அவ்வளோ சீக்கிரமாக ஒன்றாக கூட்டி சேர்த்துடலாம். ஆனால் டீச்சர்ஸை கூட்டி சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதையும் சிறப்பாக கையாண்ட ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். உணர்வுகளினால் அடக்க முடியாதது எம்பெருமான் இயேசுவின் அன்பு. அந்த அறிவு கெட்டாத அன்பை வெளிப்படுத்த அவர் கொடுத்த கிரயம் சிறியதல்ல. தன் மரணம் இப்படித்தான் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்திருக்கும் ஒருவரின் மனக்குமுறல் இதோ கெஸ்தமனே காட்சியில் உங்களுக்காக.
என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதான துக்கத்துக்குள் கொண்டது. ஆண்டவரே, உங்களுக்கு அப்படி நடக்க நாங்கள் விட மாட்டோம். என் அன்பான 3 சீடர்கள் என்னுடன் தனித்து வந்து ஜெபியுங்கள். நீங்கள் சர்ச்சை அருகிலிருந்து ஜெபம் பண்ணுங்கள், நான் அங்கிருந்து ஜெபம் பண்ணுவேன். பிதாவே, இந்த சிலுவை மரணத்தை என்னால் தாங்க முடியுமான்னு தெரில. முடிஞ்சா இந்த சிலுவை மரணத்தை என்னை விட்டு போக்குங்க. ஆனால் என்ன உம்முடைய சித்தம் மட்டும் செய்ய வைங்க. ஆமேன். பேதுரு, 1 மணி நேரம் கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ரபி, நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படி உங்களுக்கு ஒன்றும் நடக்க நாங்கள் விட மாட்டோம். ரபி, நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படி உங்களுக்கு ஒன்றும் நடக்க நாங்கள் விட மாட்டோம். பேதுரு, இதோ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கவன் வந்து விட்டான். உண்மை காட்டி கொடுக்க வேணாம், முதலில் என் வாளுக்கு பதில் சொல்ல வேண்டும். வாளை உரையில் போடு. காட்சி 2. துரோகம் அது மன்னிக்க முடியாதது. அதுவும் உற்ற நண்பர்களால் ஏற்படுமாயின் அது தாங்கிக் கொள்ள முடியாத துயரத்தை ஏற்படுத்தும். துரோகம் தரும் அந்த வலியையும் இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டார். நீனும் அந்த நசரேயனாகிய இயேசுவுடன் கூட இருந்தார். யாரு நசரேனா? அவர் யாருன்றே தெரியாதுமா, நீ போமா. நீ அந்த நசரேயனாகிய இயேசுவுடன் இருந்து வந்தாயே. அவர் யாருன்றே தெரியாதுமா, யாருமா, நீ போங்கம்மா. நீனும் அந்த நசரேயனாகிய இயேசுவுடன். ஏமா, அவர் யாருன்றே தெரியாதுமா, அந்த குற்றவாளி என்னோட சம்மந்தப்படுத்தி பேசாத. ஏசப்பா, நான் உண்மை மறுதளிச்சிட்டேனேப்பா, உங்களை பற்றி குற்றவாளி அந்த மாதிரி தான் சொல்லிட்டேனேப்பா. இந்த மன்னிங்கப்பா, இது மன்னிக்க முடியாத ஆசீர்வதிங்கப்பா. இந்த பாவத்தை என்னால் மன்னிங்கப்பா. இனிமேல் நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன்ப்பா. சோதனைக்குள் விழுந்து விடாத, சோதனைக்குள் விழுந்து விடாதுன்னு சொன்னீங்களேப்பா. நான் சோதனையில் விழுந்து விட்டுட்டேனேப்பா. அதிகாரம் இருந்தால் அல்லது அதிகாரத்தால் எதையும் சாதிக்கலாம். ஆனால் இங்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடைய சக்கராதிபதி கை கட்டி தலைகவிழ்ந்து நிற்கும் காட்சி இது ஈனகோலமோ தெரியவில்லை.
இவர் செய்த என்ன? இவர் வேத பிரமாணத்திற்கு எதிராக செயல்படுகிறார். மக்களுக்குள்ளே கலக்கம் உண்டாக்கிறான். ஆலயத்தை இடித்து போட்டால் 3 நாளுக்குள்ளே கெட்டி முடிப்பேன் என்று கூறுகிறான். சரி, நான் இவனிடம் தனியாக விசாரித்துக் கொள்கிறேன். இவர் சொல்கிறது எல்லாமே உண்மையா? நீ ஏதாவது கூற விரும்புகிறாயா? உன்னை விடுதலை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தெரியுமா? பரத்திலிருந்து அதிகாரம் கொடுத்தால் ஒழிய என் மீது உன் அதிகாரம் எதுவும் செலுத்த முடியாது. என்ன, இவரை விடுதலை செய்ய நம்ம யோசித்தாலும் இவர் எந்த புடியும் கொடுக்க மாட்டேங்காரு. இவரை விடுதலை செய்தால் அடுத்த வாட்டி நம்மளுக்கு இவங்களோட ஓட்டு கிடைக்காது. ஆனால் இவளை தண்டிக்கும் படிக்க இவர் எந்த தப்பும் செய்யலை. இங்கே வாருங்கள். இவனை தண்டிக்கும்படிக்கு இவர் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. நீங்கள் சொல்லிக்கிறதுன்னு எனக்கு தண்டனை கொடுக்கேன். ஆனால் இவரோட இரத்த பலிக்கு நான் உடன்பட மாட்டேன். பரவாயில்ல, இவர் இரத்த பலிக்கு நாங்களே பலியாயிருக்கோம். வாரடிகளினால் இயேசுவின் சரீரம் பிக்கப்படுகிறது. அவமானத்தின் உச்சம். ஆடைகளின்றி இயேசுவின் சரீரம் மனிதர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு தேவகுமாரன் அவமானப்படுத்தப்படுகிறார். வாரடிகளினால் இயேசுவின் சரீரம் பீக்கப்படுகிறது. மனிதர்களின் நிந்தனை பேச்சுக்கள் அவர் மீது பாய்ச்சப்படுகிறது. நீ என்ன தேவகுமாரனா? இவன் மேல் முள்மணி கிரீடத்தை சூட்டுங்கள். பாரமான சிலுவை சுமந்தவராய் கொல்கதா மலை நோக்கி நடக்கும் ஆட்டுக்குட்டியானவர் பாரம் தாங்காமல் தவறி வீழும் ஆத்தும நேசரிதோ. கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவ சாபங்களை சுமக்க 3 ஆணிகளினால் கடாவப்படுகிறார்.
பிதாவே இவர்களுக்கு மன்னியும், என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்கிறார்கள். என்னுடைய ஆத்மாவை உமது கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவாலயத்திரை இரண்டாய் கிழிந்ததன்றோ, தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே, உருகாதோ நெஞ்சம். உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், படியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, உருகாதோ நெஞ்சம். தேடி வந்து இதயத்தில் நொந்து தடமாட செய்ததாலே, உந்தன் கால்களில் ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு, கரம் எல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு,
கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் இதயத்தில் பாவம் நிறைவானதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா இதயத்தில் பாவம் நிறைவானதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா பாவத்தை நீக்கி ஜீவனை மீட்க ரட்சிப்பின் வழி தந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியும் அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் இதயத்தில் ஈட்டியும் அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கட்ட மனிதனை மாற்ற சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கட்ட மனிதனை மாற்ற நிந்தையை சுமந்து விந்தையாய் மாறி மாந்தரை காத்ததாலே உந்தன் சிரசினில் முக்களும் அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் சிரசினில் முக்களும் அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் அவதானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காதோ கண்கள் வடியாதோ கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாதோ நெஞ்சம் உருகாதோ நெஞ்சம் உருகாதோ நெஞ்சம் உருகாதோ மரியாளுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. எதற்காக? பல 2000 வருடங்களாய் நாமும் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மதகளை நாம் மரியாளோடு இணைந்து கொள்வோமா? கொட்டி பாடிடுவோம் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்
தான் கூறி நம்மா மறைவி கணக்கல்லறை பொங்கல்கள் இளையாவுக்கு தான் கூறி நம்மா மறைவி கணக்கல்லறை பொங்கல்கள் இளையாவுக்கு வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகிறார் ஜெய வீரன் வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகிறார் ஜெய வீரன் நம் மேலவாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம் நம் மேலவாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் அழகாக நடனமாடி நம்மை உண்மையாகவே ஈஸ்டர் மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்தின சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்க. அது மாத்திரம் இல்லை, தமிழர்களுடைய பண்பாடு நம்ம நன்றி சொல்லி தான் எதையுமே முடிப்போம், அப்படிதான். அதனால நன்றியுரையோடு அதனை தொடர்ந்து இறுதி ஜெபத்தோடு நம்ம இந்த அருமையான ஃபங்க்ஷனை நம்ம நிறைவு செய்யலாம். முதலாவது, இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்த ஆண்டவருக்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பர்சனை நாங்கள் உண்மையாகவே நன்றியோடு நினைக்கிறோம். ராணி அக்கா சண்டே ஸ்கூலில் அவங்களுடைய பங்கு அளப்பரியது, யாராலையும் அதை மறக்கவும் முடியாது. அவங்க சில நேரங்களில் கடினமாக நடந்திருக்காங்க, ஆனால் இப்போ புரியுது அவங்க அப்படி நடந்துக்கிட்டது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒழுக்கமும் கிரமமும் இருந்துறதுக்கு அவங்க ஒரு பெரிய இடத்த அதில் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அவங்க இல்லைனாலும் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. கடைசி நாளில் இதே சரீரத்தோடு உயிர்த்தெழுதலை அவங்கள நாங்கள் சந்திப்போம்னு சொல்லி இந்த நேரத்தில் அவங்கள நன்றியோடு நினைக்கிறோம். இந்த லென்த் டேஸ் ஆரம்பிக்கும் போது உயிரோடு இருந்தாங்க. இந்த ஈஸ்டர் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க இல்லைனாலும் அவங்களுடைய சப்போர்ட் மிகப்பெரியது. எல்லா பிள்ளைகிட்டையும் சொன்னாங்க, இந்த வருஷம் ப்ரோக்ராம் நல்லா பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. அவங்கள நான் நன்றியோடு நினைக்கிறேன். உண்மையாகவே அவங்களுடைய ஊழியங்களுக்காக, அவங்க இந்த ஆலயத்தில் செய்த மிகப்பெரிய பணிக்காக என்னுடைய இல்லை, எங்களுடைய டீச்சர்ஸ் சார்பாக, பிள்ளைங்க சார்பாக, இந்த திருச்சபையின் சார்பாக இந்த நன்றியை நாங்கள் அவங்களுக்கு உரித்தாக்குகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. இது கலங்கி போகிற நேரம் இல்லை, உண்மையாகவே நம்பிக்கை இருக்குது, அப்படி தானே? நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி வாழ்ந்தோம் எப்படியோ போனோம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை இருந்திருந்துன்னா அதில் ஒரு அர்த்தமே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் உயிர்த்தெழுதல் பண்டிகை நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்மையானால், அவர் உயிர்த்தெழுந்தவர்களில் முதல் பலனாக இருப்பது உண்மையானால், நம்மளும் அவரே மாதிரி உயிரோடு எழுந்திருப்போம்னு சொல்லி நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது, அப்படி தானே? அதனால தான் கிறிஸ்தவர்களாகிய நம்ம மரண நேரங்களில் தொய்ந்து போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், வலியை ஏற்படுத்துகிறது மரணங்கள், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால தான் சுற்றி இருந்து நம்மளால் பாட்டு பாட முடியுது. ஒரு தாய் தேற்றுவது போல நேசர் தேற்றுவார், இன்ப காணானுக்குள் பிரவேசிக்கிறோம், அப்படியெல்லாம் நம்ம பாட்டு பாட எப்படி முடியுது? இந்த உயிர்த்தெழுதல் ஒரு நம்பிக்கை கொடுக்குது. உயிர்த்தெழுதலின் பண்டிகை ஒரு நம்பிக்கையின் பண்டிகை. அந்த நம்பிக்கையோடு நான் ராணியக்காவை உண்மையாகவே நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு எங்களுடைய டீச்சர்ஸோட
முக்கியமான பண்பு சார் ஒய்ஃப் அவங்களோட சப்போர்ட். பார்த்துக்கலாம் பண்ணுங்க, எல்லா சப்போர்ட்டு, ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி பண்ணுறது, சாங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது, எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்தாங்க. உண்மையாகவே ஆண்டவருக்குள்ள நான் அவங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் எங்களோட டீச்சர்ஸ் ரொம்ப ஷார்ட் டைம் எங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம் டைமு, ஆனாலும் தங்களுடைய எங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ ஒரு டைம் எல்லாத்துக்கும் வேலை இருக்கும். புனிதா காலுக்கெல்லாம் தோட்டத்தில் வேலை இருந்தது. நாங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். ஆனாலும் அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற டைமை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். ஆண்டவர் அதுக்கான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்தார். எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். பேரண்ட்ஸ் உங்களோட பங்கு அதுக்கு பெரியது. ஏன்னா பிள்ளைங்களை நாங்கள் எந்த டைமுக்கெலாம் கூப்பிட்றோமோ, வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன மெசேஜ் போடுவோம், 5 மணிக்கு இன்றைக்கி ப்ராக்டிஸ், உடனே கூட்டிட்டு வருவீங்க, கூட நின்று ப்ராக்டிஸ் கொடுப்பீங்க, அதுக்கான சப்போர்ட் கொடுப்பீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. உங்களுடைய எல்லா சஜஷன்ஸும் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஊக்கத்தை உற்சாகத்தை கொடுத்தது. அதற்காக எல்லாருக்கும், திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு ஜார்ஜோட ஹெல்ப் ரொம்ப பெருசு. சாங்ஸ் எல்லாமே அப்படியே இருந்துச்சு எங்ககிட்ட, எதுவுமே டவுன்லோட் பண்ணாத சாங்ஸ். ஆனாலும் கடன்னு நிறைய பேர் அதுக்கு பின்னாடி ஆஷிகா, ஜேசன் எல்லாருமே இந்த சாங்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி கடன்னு கொடுத்ததுனால தான். இல்லைன்னா உங்களை நாங்கள் ரொம்ப விருப்பத்திருப்போம், ரொம்ப காக்க வச்சுருப்போம். ஆனால் எல்லாருமே அந்த சாங்ஸை வேகமாக டவுன்லோட் பண்ணி கொடுத்தாங்க. தம்பி ஜார்ஜ் அதுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்தால், அதனால் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜார்ஜ். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன், மறந்துருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்க. மீண்டுமா எல்லாருக்கும் ஒரு விஷயம், நாங்கள் எங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கேமராமேன், ஆமாம் எங்கள் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்ரின்காக நாங்கள் தேங்க்யூ சொல்லிக்கிறோம். நல்லபடியாக எடிட் பண்ணி சூப்பராக போடுவேன்ட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் தேங்க்யூமா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம் இருந்தது, ஆனால் 4 டான்ஸ் ஆட சொன்னாலும் ஆடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. காட்ஸ் கிரேஸ் அப்படி தான் சொல்லணும். அவங்களுக்கு காட்ஸ் கிஃப்ட். அதுக்குள்ளே அவங்களுக்கு டான்ஸ் ஆடணுங்கிற ஒரு ஆசை. நிறைய எங்களுக்கு டிஸ்கரேஜிங்கான கமெண்ட்ஸ் வந்தது. 9th above பிள்ளைங்க டான்ஸ் ஆட வைக்காதீங்க, குதிக்கக்கூடாது அப்படிலாம். பட் ஸ்டில் அவங்க வந்து தளர்ந்து போகலை. பிள்ளைங்க நல்லாவே நடனம் ஆடினாங்க. ஏன்னா இந்த கலைகள், டான்ஸு, பாட்டு எல்லாத்தையும் தந்தது நாங்கள் எப்படி நம்புகிறோன்னா, கிறிஸ்து தந்ததை அவருக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதில் வந்து காட்டிக்கிறதுக்கோ இல்லைன்னா கவர்ச்சிக்கோ எதுவும் இல்லை. எல்லா கலைகளையும் படைத்தவர் ஆண்டவர், அதை அவருக்காக செலவழிக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். சண்டே ஸ்கூல் வந்து பாருங்கள், நாங்கள் ஆக்ஷன் சாங் பண்ணுறோம், பிள்ளைங்க ஆக்ஷன் சாங் பண்ணுறாங்க. அதை ஒரு நாள் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அதனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் யூ ஆல். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேங்க. இவ்வளோ நேரம் பொறுமையோடு இருந்து எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்த சபை மக்கள் எல்லாருக்கும் நாங்கள் மிகுந்த பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். முடிவு ஜெபம் சார் பண்ணி முடிப்பாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி நான் மீண்டுமாக விசேஷமாக அக்கா எல்லாருக்குமே என்ன செஞ்சுட்டாங்க, தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நிச்சயமாக இந்த ப்ரோக்ராமையும் நீங்கள் நடத்துகிறீங்களா அப்படின்னு அக்காட்ட கேட்டேன். நான் அவங்க நினச்சிருந்தாங்க சார் அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் சரி நடத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய பலனோடு கூட அவர்கள் இன்றைக்கு நடத்தி முடித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது அவர்களுடைய நாம மகிமைக்காக அல்ல, இது தேவனுடைய நாம மகிமைக்காக நிச்சயப்பட்டது, கொடுக்கப்பட்டது. யாரும் கரங்களை தட்டி நம்ம சோஃபியாக்காவும் வாழ்த்து சொல்லுவோம். அக்கா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ராணி அம்மாவை பற்றி நினைக்க நினச்சேன்னா யாரும் சோர்ந்து போக வேண்டாம். ஏற்ற நேரத்தில் ஏற்ற நபரோடு அவர் என்ன செய்தால் ராணி அம்மா தஞ்சம் புகுந்திருக்காங்க, இளைப்பாறை கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே அதை குறித்தும் நாம் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இன்னுமாக பார்க்கும் பொழுது இன்னும் இந்த ஈஸ்டர் பண்டிகை முழுவதிலும் நம்முடைய வாலிப சகோதரர்களுடைய காரியங்கள் நினைச்ச முடியாது, அதுவும் சொல்ல முடியாது. எல்லா வேலைகளையும் இப்போல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம், அப்படியே உட்கார்ந்து எந்திரிச்சு போயிடுவோம், அப்படி தானே. ஆனால் நம்முடைய சகோதரர்கள் எல்லாரும் அமர்ந்திருந்து அவர்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அடுக்கி வைத்து விட்டு அப்படி தான் என்ன செய்வாங்க, போவாங்க. அது மாத்திரம் இல்லை, மற்ற ஊர்கள்லாம் பார்த்துருக்குறோம். என்னது காரியம்னா, அதுக்கு சீரியல் செட்டுக்கு என்ன செய்வோம், ஒரு பணம் செலவழிப்போம். ஆனால் இங்கே என்ன அழகாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஜோடிச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க நின்று பண்ண ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது எப்படிப்பட்டது, ஒவ்வொன்றையும் அவ்வளவு ஒரு துணிஞ்சு கர்த்தருக்காக கர்த்தருடைய ஆலயத்தை
எப்படி இருக்கணும், ஜோடிக்கணும்னு சொல்லி ஆசையோடு ஜோடித்த அன்பு சகோதரர்களை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவங்களுக்கு வாழ்த்து நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் அன்பு பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இந்த ஆலயத்தினுடைய நன்மைகளுக்காக எடுத்து பயன்படுத்துவார். அதுபோல் சிறப்பாக நீங்களும் என்ன செஞ்சீங்க, உங்களுடைய பங்களிப்பு கொடுத்தீங்க. ஆகவே உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக நாம் செய்கிற குருவானவர் ஐயா சார்பாக என்ன செய்கிறேன், உங்கள் யாவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஜெபம் செய்து நிறைவு செய்யலாம். அதற்கு முன்பதாக நாளை காலை ஆராதனை என்ன செய்யாது, நடைபெறாது என்பதை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறோம். நாளை இரவு இந்த எல்லாவற்றிற்கும் ஒரு நன்றி ஜெபமாக நாம் என்ன செய்யலாம், நாம் நாளை இரவு ஜெபத்தை நாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அந்த இரவு ஜெப கொடுகையிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த எங்கள் ஜீவனுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி சொல்லுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளாக விசேஷமாக எங்களுடைய ஞாயிறு பாடசாலை பிள்ளைகளாக ஒன்றாக இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் அன்பு பிள்ளைகளுடைய தாளந்து திறமைகளை நாங்கள் கண்டுகளிக்கவும் கருத்து கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. இதை கலந்து கொண்ட பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உற்சாகப்படுத்தின ஆசிரியர்கள், இனுமாக அவர்களுக்கு உதவி செய்த பெற்றோர்கள், இனுமாக எல்லாவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்துவீராக. அன்பு பிள்ளைகள் எல்லாவற்றிலும் உண்மை போல வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆனாலும் தகவனே, எங்களுடைய மந்தையிலே உள்ள மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒன்றிலுமே பங்கெடுக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரை இருக்கிற அன்பு வாலிப சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரை 12வது வகுப்பு முடிப்பதற்கு முன்பதாகவே அன்பு பிள்ளைகள் ஆண்டவரை சண்டே ஸ்கூலை விட்டு வழிதவறி சென்று கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர் ராஜா. அந்த அன்பு பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. ஆண்டவர் தாமே அன்பு பிள்ளைகளை நீர் தேற்றி அரவணைத்து வழிநடத்தி சொல்லும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கு இந்த காலத்தை அன்பு பிள்ளைகள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இரவுக்களாக கடந்து சொல்லுகிறோம். இரவு நேரத்தை உடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் தொடர்ந்து உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைபடுவீராக. காலையிலே துதிக்கிற துதியோடு எழுந்து எங்கள் கடமைகளில் செய்கிற பலன் தாரும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களுடைய இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள். ஆமென். சோத்திரம். அவருக்கு நன்றி. கர்த்தர்